ஈரான் இஸ்ரேல் போரால் எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் 21 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் மண்ணெண்ணெயை பெட்ரோல் பங்குகளில் விநியோகிக்க மத்திய அரசு அனுமதி கொடுத்துள்ளது. உலகளவில் நிலவும் போர் பதற்றங்கள் மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக மக்களுக்கு தடையின்றி மண்ணெண்ணெய் கிடைப்பதை உறுதி செய்ய இந்த தற்காலிக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுவரை ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வந்த மண்ணெண்ணெய் இனி குறிப்பிட்ட பெட்ரோல் பங்குகளிலும் கிடைக்கும். டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், குஜராத் உட்பட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அரசால் 2 பெட்ரோல் பங்குகள் இதற்காக தேர்ந்தெடுக்கப்படும். ஒரு பெட்ரோல் பங்க் அதிகபட்சமாக 5000 லிட்டர் மண்ணெண்ணெய் வரை இருப்பு வைத்துக் கொள்ளலாம். இந்த தளர்வுகள் உடனடியாக அமலுக்கு வருகின்றன. இது 60 நாட்கள் அல்லது அடுத்த உத்தரவு வரும் வரை தொடரும். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான காரணங்கள் விவாதிக்கப்பட்டன. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்படாமல் இருக்க முன்கூட்டியே திட்டமிடப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் கொண்டு செல்வதற்கும் சேமிப்பதற்கும் இருந்த உரிம விதிமுறைகள் 60 நாட்களுக்கு தளர்த்தப்பட்டுள்ளன. பெட்ரோல் பங்குகளில் விநியோகித்தாலும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க ரேஷன் மண்ணெண்ணெயை உங்கள் ஊரில் உள்ள குறிப்பிட்ட பெட்ரோல் பங்குகள் மூலமே எளிதாக பெற்றுக்கொள்ள மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது.